ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முக்கியமான ஆப்டிடியூட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க். இந்த டாபிக் ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க, சச் அஸ் எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஐபிபிஎஸ், கேட், அப்புறம் ஐடி கம்பெனிஸ் ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர்லேயும் இந்த டாபிக் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ப்ராக்டிக்கலாக ஒரு கொஷினையும் சால்வ் பண்ணும்போது அதில் வர முக்கியமான டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A can do work in 15 days and B in 20 days. If they work on it together for 4 days, then the fraction of the work that is left is. இப்போ இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிற கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து எழுதிக்கலாம். A வந்து கேன் டூ one work in 15 days. ஓகே, அப்புறம் வந்து B அதே வந்து one work வந்து it can do it in 20 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து 4 days ஒர்க் பண்ணாங்கன்னா what is the fraction of the work that is left? ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் கொஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் டேயோட ஒர்க்கை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒன் ஒர்க் வந்து 15 daysனா அப்போ ஒன் டேயில் எவ்வளோ முடிப்பாங்க ஏ, செகண்ட் வந்து பி. ஒன் டேல வந்து 1 divided by 15, கரெக்டா? இதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க். ஒன் டேல ஏ வில் கம்ப்ளீட் திஸ் மச். அதே மாதிரி பி வந்து பார்த்தோன்னா ஒன் டேல வந்து இட் வில் கம்ப்ளீட் திஸ் மச் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பேருடைய ஏ பிளஸ் பியோடைய ஒன் டே ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம்ல. இது ரெண்டும் சம் பண்ணால் வந்துடும், கரெக்டா? ஸோ 1/15 plus 1/20. ஓகேவா? இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இது வந்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 15 and 20க்கு என்ன வரும்? 15 and 20க்கு 5 3s are 15, 5 4s are 20, 5 3s are 15, 15 4s 60. ஸோ 15 into 4, 20 into 3. ஸோ மேலே 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும், இங்கே மேலே 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 plus 3 is equal to 7/60. ஓகேவா? ஆஃப் தி ஒர்க். இன்னும் சம் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பியோடைய ஒன் டே உடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 7/60. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம சால்வ் பண்ண ஆன்சர். பட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 4 days வந்து இஃப் தி ஒர்க் ஆன் இட் டுகெதர். இது ஒன் டே ஒர்க் பண்ணாங்கன்னா 7/60 ஒர்க்கு 7/60 ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 4 days ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா what is the fraction that is left? ஃபர்ஸ்ட் வந்து fraction that is leftன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி 4 days ஒர்க் பண்ணால் what is the work that they will complete அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒன் டே ரெண்டு பேரோட இது. ஸோ 4 டேக்கு வந்து இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7 4s are 28/60. ஓகேவா? இது நம்ம என்ன சால்வ் பண்ணிக்கலாம்? 2 1s are 2 4s are 8, 2 30s are, ஓகே, 2 7s are, 2 15s are. ஸோ 7/15. ஸோ 7/15 ஆஃப் த ஒர்க் வந்து ஏ அண்ட் பி 4 டேஸில் பண்ணுவாங்க. ஓகே, இதான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ வந்து கொஷின் என்னென்னா வாட் இஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் தட் இஸ் லெஃப்ட். ஸோ 7/15ன்றது ஒரு ஃப்ராக்ஷனு. ஓகேவா? இதில் ரிமைனிங் வந்து என்ன வரும்? இப்போ 1 minus 7/15 போட்டிங்கன்னா வந்துடும். அதான் தட் இஸ் அ ஃப்ராக்ஷன் தட் இஸ் லெஃப்ட். என்ன வரும் ஆன்சரு? 15 இங்கே போய்டும். -7 8/15. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா 17ல் 7 பங்கு வந்து they are doing it in 4 days. அப்போ மீதி பங்கு என்னன்னு கேட்குறாங்க. மீதி பண்ணுனது 8/15. ஓகேவா? ஸோ 8/15 ஆஃப் த ஒர்க் தான் தட் இஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் தட் இஸ் லெஃப்ட் இஃப் தே ஒர்க் ஆன் இட் டுகெதர் ஃபார் 4 days. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஏ கேன் லே ரயில்வே ட்ராக் பிட்வீன் 2 given stations in 16 days. ஓகே, இங்கே வந்து ஒர்க்கு வந்து செட் லேயிங் த ரயில்வே ட்ராக் பிட்வீன் 2 given stations. ஏ வந்து என்ன சொல்கிறாங்க? 1 work in 16 days. அதுக்கப்புறம் பி கேன் டூ த சேம் ஒர்க், ஓகே, in 12 days. With the help of C,
they did the whole job in just 4 days only, then C alone can do the job in. இதான் கொஷின். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், டைம் அண்ட் ஒர்க் கொஷின்ஸில் வந்து 1 day ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். 1 day ஒர்க் ஆஃப் A என்னது 1/16. ஓகேவா? அதே மாதிரி B வந்து 1/12. இப்போ with the help of C they are able to do the entire job in 4 days. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 1 day ஒர்க் ஆஃப் A plus B plus C வந்து 1/4. ஓகே, நான் 4 daysல வந்து A plus B plus C is doing one work in 4 days. ஓகேவா? அப்போ 1 day ஒர்க் ஆஃப் A plus B plus C is 1/4 of work. ஓகேவா? ஸோ this equation is equal to 1 day work of A plus 1 day work of B plus 1 day work of C. ஓகேவா? 1 day work of A என்னது 1/16, அப்புறம் 1 day work of B வந்து 1/12 plus 1 day work of C. C நம்ம அப்படியே இதை கொஷினே, ஸோ C அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். கரெக்டா? இது சால்வ் பண்ணலாமா? 1/4 minus of 1/16 plus 1/12 equal to C. இது நான் இந்த ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் தி காம்பனன்ட்ஸை நான் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன், அதனால் மைனஸ் ஆகிடுச்சு. சால்வ் பண்ணலாமா? 1/4 மைனஸ், ஸோ 16 and 12க்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ 4 4s are 16, 4 3s are 12, 16 6 3s are 48. ஸோ 48னா 12 4s are 48 வரும், இல்லைனா 16 3s are வரும். கரெக்டா? அதனால் 3 மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 12 4s are ஓகே பண்ணிக்கலாம். ஸோ 3 + 4 வந்து 7 divided by 48. ஓகே இஸ் ஈக்குவல் டு C. இங்கே வந்து போட்டிங்கன்னா இங்கே இந்த பார்ட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா 4 × 12 பண்ணிங்கன்னா 48 வந்துடும். எல்சிஎம் வந்துடுது. ஸோ 12 - 7 வந்து, ஸோ 12 மேலேயும் மல்டிப்ளை பண்ணோம். 12 - 7 வந்து 5 divided by 48. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக C's 1 day ஒர்க்கு. கரெக்டா? ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது ஓவராலாக வந்து they are able to do it in 4 days. ஓகேவா? ஸோ 1 day ஒர்க் ஆஃப் A plus B plus C is 1/4, which is equal to 1 day ஒர்க் ஆஃப் A plus 1 day ஒர்க் ஆஃப் B plus 1 day ஒர்க் ஆஃப் C. அதே மாதிரி 1 day ஒர்க் ஆஃப் C வந்து பார்த்தீங்கன்னா 5/48. ஓகேவா? இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா C can do the job in how many days? அதுதான் கொஷின். ஸோ இதை அப்படியே உல்டா பண்ணிக்கலாம்ல. ஸோ C will be able to do 5/48 of work in 1 day. இதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. ஸோ இப்போ 1 ஒர்க் எப்போ பண்ணுவோம்? 1 ஒர்க் இஸ் ஈக்குவல் டு அதை அப்படியே கொண்டு போய்க்கலாம் 48/5 days. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். 48/5 டேஸ்ன்னு எழுதலாம். இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா கூட 9 3/5ன்னு போடலாம். கரெக்டாக? எக்ஸாக்டாக போடணும்னா நான் அதுவும் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 48/5 வந்து ஃப்ராக்ஷன். கரெக்டாக? அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 9 3/5 அப்படி எழுதலாம். 9 5s are 45 + 3 48. கரெக்டாக? 9 3/5 டேஸ் இப்படி கூட எழுதலாம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A, B and C can do a piece of work in 20, 30 and 60 days respectively. ஓகே, ஸோ A வந்து 20 days அந்த ஒர்க்கு, B வந்து 30 days, C வந்து 60 days. Okay, in how many days can A do the work if he is assisted by B and C on every third day? Okay, so third dayல 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ABC. ஆனால் ஃபஸ்ட்டு 2 days வந்து A மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட்டு 1 day ஒர்க்கு, ஒன் டேல வந்து எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் 1/20, இது வந்து 1/30, இது 1/60. ஓகே, எல்லாமே ஒர்க்கு. நான் என்ன சொன்னேன், இது வந்து தேர்ட் டேலேருந்து ஆல் 3 ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஆனால் ஃபஸ்ட்டு 2 days A மட்டும் தான் ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து 1 டேல வந்து A இஸ் டூயிங் 1/20 ஆஃப் த ஒர்க்கு. ஸோ அப்போ 2 daysல என்ன வரும், 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. 2 மல்டிப்ளை பண்ண வரும் என்ன வரும்,
1/10th of the work வந்து A will do. 2 cancel ஆச்சுன்னா 1/10. So A can do 1/10th of the work in 2 days. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேல ஆல் 3 ஆர் ஒர்க்கிங் டுகெதர். இப்போ தேர்ட் டேல என்ன வரும், ஏவும் ஒர்க் பண்ணும், இது தனியாக வச்சுக்கலாம். இப்போது தேர்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒர்க் பண்ணும், பியும் ஒர்க் பண்ணுவாங்க, சியும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 3 பேருடைய ஒன் டே எஃபர்ட் ஒர்க் வந்து எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம்ல. இது எல்சிஎம் வந்து ஈஸி, 23s ஆர் 32s போட்டால் தான் வந்துடும். 60 தான் எல்சிஎம். ஸோ 3 மேலேயும் 3 மல்டிப்ளை பண்ணும், மேலேயும் 2 மல்டிப்ளை பண்ணும், 60 தான் எல்சிஎம். ஸோ 1 தான் வரும். ஓகே, ஸோ 3 + 2 + 1 6. 6/60 இஸ் ஈக்குவல் டு 1/10. அதாவது ஸோ 3 பேரும் ஒர்க் பண்ணாங்கன்னா தேர் கம்ப்ளீட்டிங் 1/10th ஆஃப் த ஒர்க். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு 2 டேஸில் வந்து ஏ ஒர்க் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் 1/10 தான் ஒர்க். ஸோ மொத்தமாக 3 டேஸில் வந்து எவ்வளோ ஒர்க் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸில் வந்து 1/10 நடக்குது. அப்புறம் தேர்ட் டேல 3 பேர் ஒர்க் பண்ணுறான், அது தேர் கம்ப்ளீட்டிங் 1/10th ஆஃப் த ஒர்க். அகெயின் 1/10th ஆஃப் த ஒர்க். ஓகே, ஸோ டோட்டல் 3 டேஸில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க இது கேல்குலேட் பண்ணலாம். 2/10 வந்து 1/5 சால்வ் பண்ணிங்கன்னா. ஸோ 1/5 ஆஃப் த ஒர்க் இஸ் கெட்டிங் ஓவர் இன் 3 days டோட்டலாக. கரெக்டாக 2 டேஸ்க்கு நம்ம தனியாக கால்குலேட் பண்ணியிருந்தோம். தேர்ட் டே 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கும் கால்குலேட் பண்ணுறோம். ரெண்டுமே சம் பண்ணியிருக்கோம். 1/10 + 1/10 சம் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3 டேஸில் வந்து தே ஆர் கம்ப்ளீட்டிங் 1/5 ஆஃப் த ஒர்க். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ டூ த ஒர்க் இஃப் இஸ் அசிஸ்டட் பை பி அண்ட் சி ஆன் எவ்ரி தேர்ட் டே. ஓகே, ஸோ இப்போ நம்ம எவ்ரி தேர்ட் டே அசிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து ஏ மட்டும் ஒர்க் ஆகுது, அப்புறம் தேர்ட் டே 3மே கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா தே கேன் கம்ப்ளீட் 1/5 ஆஃப் த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ்? 3 டேஸில். கரெக்டாக? கொஷின் என்னன்னா, எப்போ கம்ப்ளீட்டாக ஒர்க் முடியும்? அப்போனா 1 ஒர்க் எப்போ முடியும்? 1 ஒர்க் எப்போ முடியும்னா 5 இந்த சைடு கொண்டு போயிடுங்க. 5 3s are 15. கரெக்டாக? 15 days. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். that if A works for the first 2 days alone and is assisted by B on C and every third day பண்ணீங்கன்னா the entire work will get over, entire work is 1W, will get over in 15 days. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A is thrice as good as workman as B and therefore is able to finish a job in 60 days less than B. Working together they can do it in. ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரிக்கியான கொஸ்டின். இப்போ வெனவர் இந்த ஏ இஸ் த்ரைஸ் அஸ் குட், ட்வைஸ் அஸ் குட்னு சொல்கிறாங்கன்னா அது டைமை டினோட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏ இஸ் த்ரைஸ் அஸ் குட்னா லெட்ஸ் சே பி இஸ் டேக்கிங் 3 days. ஓகேங்களா? ஏ வில் டேக் ஒன்லி 1 day. ஓகே, ஸோ ஏ இஸ் த்ரைஸ் அஸ் குட், அதாவது நம்ம வந்து 3 times ஃபாஸ்டராக பண்ணுவாங்க. இது 3 days எடுத்துச்சுன்னா A will do it in only 1 day. அதுதான் மீனிங். பட் A is twice as good அப்படின்னு கொடுத்தாங்கன்னா B 2 daysனா A வந்து 1 dayல முடிச்சிடும். அதுதான் மீனிங்கு. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் இன் டேஸ் பாருங்கள். இது வந்து த்ரைஸ் இஸ் குட்னா இப்போ B 3 daysனா A 1 day. ஸோ 2 days தான் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இஃப் therefore they are able to finish a job in 60 days less than B. Okay, the difference between the number of days that A and B takes is 60 days. இப்போதைக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம், 3 day 1 dayனா 2 days வருது. 16 என்ன பண்ணும், 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 days கிடைச்சதுல, அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் பியும் 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஏவும் 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஓவராலாக இந்த எல்லா பார்ட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷனும் வந்து 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன். that is A is able, that therefore is able to finish a job in 60 days less than B. A is able to finish a job in 60 days less than B. அப்போ தான் அந்த கண்டிஷன் மீட் ஆகும். ஸோ B வந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்குது, 90 days எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ஓகே, 90 days. அப்புறம் A வந்து 30 days. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து 90 minus 30 is 60. ஓகே, A is able to finish in 60 days less than B. ஓகே, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் டூ இட் இன் ஹவு மெனி டேஸ். இதுதான் கொஸ்டின்.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைமண்ட் ஒர்க்கில் இப்போ 90 டேஸில் ஒரு ஒர்க் முடியும்னா ஒன் ஒர்க் எவ்வளோ, ஒன் டேயில் வந்து 1/90 ஒர்க்கு வந்து பி வில் டூ, ஏ வந்து 1/30 ஒர்க்கு. ஓகே, ஸோ ஒன் டேயில் ரெண்டு பேரும் எவ்வளோ முடிப்பாங்க, 1/90 ப்ளஸ் 1/30. இது சால்வ் பண்ணலாமா, 30 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், எல்சிஎம் வந்து இந்த சைடு 90, ஸோ மல்டிப்ளை 3 + 1 = 4/90 ஆஃப் த ஒர்க் they will do it in one day. அப்போ ஒன் ஒர்க் வந்து எவ்வளோக்குள்ள முடிப்பாங்க, இந்த சைடில் இருக்கிற 4/90 அந்த சைடு போச்சுன்னா 90/4 டேஸ். ஓகேவா, 90/4 டேஸ்னால் என்னது, 245 சார், 2 2 சார். ஓகே, ஸோ 45 by day அப்படின்னு வருது. இது நம்ம வந்து ஃப்ராக்ஷன், நம்ம இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா எப்படி எழுதலாம், 22 1/2 டேஸ் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக, அப்போ தான் 22 2s are 44, 44 + 1 45, 45/2 வந்து 22 1/2ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து if they are working on it together, this is the time that they will take to complete that work together. ஓகே, இந்த ஒன் ஒர்க் வந்து 22 1/2 டேஸில் வந்து they will complete. ஓகே, இதுதான் ஆன்சர். அப்போ ஒன் ஒர்க் வந்து எவ்வளோக்குள்ள முடிப்பாங்க, இந்த சைடில் இருக்கிற 4/90 அந்த சைடு போச்சுன்னா 90/4 டேஸ். ஓகேவா, 90/4 டேஸ்னால் என்னது, 245 சார், 2 2 சார். ஓகே, ஸோ 45 by day அப்படின்னு வருது. இது நம்ம வந்து ஃப்ராக்ஷன், நம்ம இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா எப்படி எழுதலாம், 22 1/2 டேஸ் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக, அப்போ தான் 22 2s are 44, 44 + 1 45, 45/2 வந்து 22 1/2ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து if they are working on it together, this is the time that they will take to complete that work together. ஓகே, இந்த ஒன் ஒர்க் வந்து 22 1/2 டேஸில் வந்து they will complete. ஓகே, இதுதான் ஆன்சர். அப்போ ஒன் ஒர்க் வந்து எவ்வளோக்குள்ள முடிப்பாங்க, இந்த சைடில் இருக்கிற 4/90 அந்த சைடு போச்சுன்னா 90/4 டேஸ். ஓகேவா, 90/4 டேஸ்னால் என்னது, 245 சார், 2 2 சார். ஓகே, ஸோ 45 by day அப்படின்னு வருது. இது நம்ம வந்து ஃப்ராக்ஷன், நம்ம இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா எப்படி எழுதலாம், 22 1/2 டேஸ் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக, அப்போ தான் 22 2s are 44, 44 + 1 45, 45/2 வந்து 22 1/2ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து if they are working on it together, this is the time that they will take to complete that work together. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A alone can do a piece of work in 6 days and B alone in 8 days. A வந்து 6 days, B வந்து 8 days. A and B undertook to do it for rupees 3,200 இந்த ஒர்க்கை. With the help of C, they completed the work in 3 days. ஓகேவா, ஸோ மூணு பேரும் சேர்ந்து வந்து they are doing it in 3 days. ஓகே, how much is it to be paid to C? இதுதான் கொஷின். இப்போ வந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணோன்னா வழக்கமாக டைம் அண்ட் ஒர்க் என்ன பண்ணுவோம், ஒன் டேயில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணிக்கணும், 1/6, B வந்து 1/8. ஓகே, இப்போ வந்து A + B + C டோட்டலாக 3 டேஸில் வந்து ஒன் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஒன் டேயில் எவ்வளோ பண்ணுவாங்க, 1/3 ஆஃப் த ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் ஓவராலாக. கரெக்டாக, that is equal to 1 day work of A plus 1 day work of B plus 1 day work of C. ஓகேவா, ஸோ 1/6 plus 1/8 plus C ன்னு வச்சுக்கலாம். that is 1 day work of C. இது சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ W வந்து இந்த ஃப்ராக்ஷன் எழுதுறதே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் தட் இஸ் டன். ஸோ WW எல்லா இடத்துலையும் வரும். ஸோ கேன்சல் ஆகிடும், போட்டுக்க தேவையில்லை. ஓகே, இது சால்வ் பண்ணால் ஆன்சர் கொண்டு வரலாமா. ஸோ 1/3 minus 1/6 plus 1/8 equal to C. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 6 8 48 தான். ஸோ 8 + 6 வந்து 14/6 8 48 போட்டுக்கலாம். அப்புறம் 1/3 மைனஸு. ஓகே,
இது வந்து என்ன 3 into 16 போட்டுக்கலாம். இது சால்வ் பண்ணோம்னா ஸோ 16 minus 14 is equal to 2 divided by 16 minus okay, bottom வந்து 48 வருது. ஓகே, ஸோ தட் இஸ் equal to 1/24. ஓகே, ஸோ சி கேன் டூ சியோட 1 day ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1/24 ஆஃப் த ஒர்க். ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, நான் போடுறேன். இப்போ வந்து இது கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் டுகெதர் தே வில் கம்ப்ளீட் இட் இன் 3 days. ஓகேவா, அப்போ வந்து வாட் இஸ் அமௌண்ட் தட் ஷுட் பி பெய்ட் டு சி. ஸோ டோட்டலாக 3,200 rupeesன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இதை 3,200 rupees வந்து பிரிப்பாங்க? பேசிஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் இஸ் டன். கரெக்டாக? ஸோ ஏ கேன் டூ 1 day வந்து எவ்வளோ பண்ணுவாங்க? 1/6ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? 6 days முடிக்கிறாங்கன்னா 1/6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி வந்து 1/8 1 dayல. அப்புறம் வந்து சி வந்து 1/24 நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இதுதான் இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி தான் இது வந்து பேசிஸ் 1 dayல எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் காசும் பிரிக்கணும். கரெக்டாக? 3,200 rupees. இந்த 3 1 day ஒர்க்கோடைய காம்பனண்ட் வந்து ரேஷியோவாக எடுத்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி 1/6 தான் இருக்குது, 1/8 1/24. இது நம்ம ப்ராப்பர் ரேஷியோ ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாமா? எப்படி மாற்றலாம்? ஸோ 6 4s are 8 3s are. ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா மேலேயும் 4 மல்டிப்ளை ஆகும், மேலேயும் 3 மல்டிப்ளை ஆகிடும். இதை நான் பேசிக்காக எல்சிஎம் எடுத்துக்கிறேன், 24 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 24 தான் வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 4:3:1 எழுதிக்கலாம். ஸோ 4 கீழே வந்து 6 4s are 24, 3/24 1/24ன்னு வரும். ஓகேவா, ஸோ 24ன்னு வரும். இப்படி எழுதிக்கிறேன். ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும், பாட்டமில் எல்லாமே சேமாக இருக்கனால ரேஷியோ வந்து 4:3:1ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் தான் வி ஷுட் டிவைட் த மணி பிட்வீன் ஏ பி அண்ட் சி. இப்போ வந்து என்ன கொஷின்னு, சிக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏக்கு வந்து 4 பங்கு கொடுக்குறோன்னா பிக்கு 3 பங்கு கொடுக்கணும், சிக்கு 1 பங்கு தான் கொடுக்கணும். ஓகேவா, இதான் ரேஷியோ சொல்லுது. ரேஷியோலேருந்து சி எப்படி கால்குலேட் பண்ணுறது? 1 பங்கு தான் கொடுக்கணும். அவுட் ஆஃப் வாட்? 4 + 3 + 1 எவ்வளோ? 8. 8ல் 4 பங்கு வந்து ஏ கொடுக்கணும், 3 பங்கு வந்து பி கொடுக்கணும், 1 பங்கு தான் சி. ஓகேவா, 8ல் வந்து 1 பங்குன்னா 1/8 இன்ட்டு காசு எவ்வளோ? ஓவராலாக வந்து 3,200 பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா, 8ல் 1 பங்கு வந்து சி கொடுக்கணும். இது வந்து இப்போ சால்வ் பண்ணணும். நம்ம சிக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுன்ற அமௌண்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ 8 4s are 32 இஸ் ஈக்குவல் டு 400 rupees. ஓகேவா, 400 rupees தான் வந்து சியோடைய ஷேர். ஓகேவா, தட் இஸ் த அமௌண்ட் தட் வி ஷுட் கிவ் டு சி. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி வித்தின் 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். டு கெட் ஆப்டிடியூட் கோச்சிங் ஃப்ரம் ஐஐடி அண்ட் ஐஎம் கிராஜுவேட்ஸ், வாட்ஸ்அப் us at 79758 18578. Thanks for watching.